ஆமா, என்ன பண்ண போற? ஆசையா முத்தம் கொடுக்க வந்தா என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்க. சரி, பல்லு விளக்குனியா? காலையில விளக்குனேன். காலையில விளக்குனியா? போ, போய் பல்லு விளக்குறா, போ போ. ஐயா, பல்லு விளக்குறா வந்துட்டு கடவுளே. சோ ஆமா, குளிச்சியா நீ? இல்லங்க. இல்லையாவா? பாரு, உனக்கு எதை பத்தி தெரியல. எவ்வளவு சுத்தபத்தமான குளிக்க வைக்கிட்ட வேற. ஆமா, இது நேற்று போட்டு சாமி தானே? இல்லங்க, நேத்துக்கு நைட்டு கட்டின சாரி தாங்க. பாரு, அது நைட்டு மாத்திரம் என்ன பண்ணாருன்னு நேற்று போட்டு சாமி தானே அது. ஏதாவது சுத்தபத்தமா இருக்கணுமா? உனக்கு புரியலையா என்ன சொல்றேன்னு? ஏய், நீ டெய்லி எப்ப குளிப்ப? சாயந்தரம் 4 மணிக்கு. ஆனா நான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குளிப்போம் தெரியல. எத்தனை வாட்டி குளிப்பேன்? 4 வாட்டி. 4 வாட்டி குளிப்பேன்ல. எப்போ? விடிய காத்தால ஒரு டைம், ஆபீஸ் போகும்போது ஒரு டைம், ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு டைம், நைட்டு தூங்க போகும்போது ஒரு டைம். தெரியுதுல? சரியான கிராமத்தை தானே கூட என் தலை கட்டிட்டான். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவோமா? ஏதாவது பார்த்து ஆர்டர் பண்ண. நேற்றுக்கு பண்ண நிக்க மாட்டாதா? ஐயா, ஐயா, முத்தண்ணன் சமையல் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாருங்க. வந்திருக்கேன். காது கேட்காது இல்ல ஐயா? உனக்கு காது கேட்காது இல்ல? ஆமா, என்னது ஐயா, காது வெளியே நான் உள்ள வந்து காது சுண்ட வரணும். இப்ப வா. ஐயா, வா. ஆமா, முத்தண்ணா இருக்காருல்ல, நேற்றுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னார் வேலைக்கு. அனுப்பிச்சிருக்காப்புல. காது கொஞ்சம் கேட்காது. அவன் சவுண்டா தான் பேசணும். பார்த்து மேனேஜ் பண்ணிக்க. ஐயா, இந்த பாரு, ஐயா, ஒழுங்கா எல்லா வேலையும் பண்ணணும். ஆ, ஒழுங்கா எல்லா வேலையும் பண்ணணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரியா? அம்மா உதவியா இருக்கணும். சரிங்கய்யா. சரியா? ஆ, இன்னில இருந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ. என்னங்க ஐயா சொன்னீங்க? இன்னில இருந்து வேலைக்கு சேர்ந்துக்கன்னு சொன்னேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரியா? ரைட். உள்ள போ. வீட்டுல என்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் அமைச்சு வாங்கிக்க. எனக்கு சுத்த பத்தம் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பிசினஸ் வேலை ஜாப். சரிங்க, நல்லா. மகாலட்சுமி, தண்ணி கொண்டு வா. சரிங்க. மணி, ஐயா தண்ணி கேக்குறாரு, கொண்டு போய் குடு. ஐயா தண்ணி கேக்குறாரு, கொண்டு போய் குடு. ஐயா, தண்ணி. டேய், கையில தண்ணியா இருக்கு. ஐயா, பாத்திரம் விளையிட்டு இருந்துங்க, அதான் தண்ணி கொண்டு வந்தங்க. அம்மா கிச்சன்ல வேலை செய்யறாங்க. ஏண்டா, தண்ணி கேட்டா பாத்திரம் கேட்க தண்ணி கொண்டுருவ, சோறு கேட்டா பாத்திரம் என்ன கேட்க சோறு கொண்டுருவியா? போடா போ. வந்துட்டாங்க, தண்ணி இருக்கு. மணி, மணி, என்னோட துணியெல்லாம் மேல வச்சிருக்கேன், எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு. சரிங்க.
என்ன பண்ற? ஏய், ஆ, என்ன பண்ற? துணி துவைக்க 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 எடுத்துட்டு போறேன். நீ ஏதோ ஒண்ணு பண்ண, ஆ? ஏதோ ஒண்ணு பண்ண. ஆ. துவைக்கிறதுக்கு அது துவைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன். சரி போ போ. ஆ. அது நைட்டு மாத்திரம் என்ன பண்ண நேற்று போட்டு சாரி தானே அது ஏதாவது சுத்த மொத்தமா இருக்கணுமா உனக்கு புரியலையா என்ன சொல்றேன்னு மணி மணி மா. கை கால் எல்லாம் வலிக்குது, கொஞ்சம் வந்து அமுக்கி விடு. நான் வரணுங்கம்மா. மேல வா. மா கூப்பிட்டீங்க? கால் அமைக்கணுமா? ஆமா. ஏய் ஏய் என்னடி நடக்குதுங்க போய் போய் வேலைக்காரன் கூட சீ, ஒரு வெக்கமான ஏய் உனக்கு தெரியல நான் எவ்வளவு சுத்தமா தவறு என்னடி ஏய் நிம்மோல விட்டு இடம் கிளம்பு கிளம்புடி பார்க்காத கிளம்பு வெளியே போ ஏய் அறிங்கட்டவனே, என்னடா சுத்தம் சுத்தம்? காமத்துல ஏதுடா சுத்தம்? ஆசையா ஒரு முத்தம் தர வந்தா பல்லு வளர்க்கணியான்னு கேக்குற, கட்டி பிடிக்க வந்தா குளிச்சியான்னு கேக்குற. ஏய் நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நீ பண்ணதப்ப நீ மறைக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்பியா? அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல
என்னத்துக்கு பண்ண? எங்கிட்ட இருந்து கொலை கண்ணனி. என்கிட்ட என்னடி குறைய கண்ணனி? நீ முதல்ல சுத்தமா இருக்கியா? இடத்துல என்ன மாதிரி எவ்வளவு கிடையாது. நீ என்ன மாதிரி எவ்வளவு கிடையாது. அடைச்சி வாய் மூடுறா. நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஜட்டி போடுற பழக்கமே கிடையாது. அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளால நான் போடல. இந்த ஆடு மாடு கோயில ஜெட்டி போட்டாலே இங்க ஆடு மாடும் 7 கடந்த வயசாகிற கிறுக்கு பேல நீ ஒன்னாடா? நீ எதெல்லாம் வெறுத்தியோ அதெல்லாம் அவன் ரசிச்சான்டா. நீ தூக்கி வீசினியே என்னோட துணிமணி, அத அவன் ஆசையா மோந்து பார்த்தான். அப்பவே புரிஞ்சுக்கிட்ட உனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்புறம் இந்த வீடு இது எனக்கு எங்க அம்மா சீதனமா கொடுத்தது. நீ தான் வெளிய போணும். வெளிய போடா. போடா. ஐயா, எனக்கு காதுதான் கேட்காது, ஆனா அம்மாவுடைய மனசு நல்லா எனக்கு கேட்டுச்சு. ஒரு பொண்ணுடைய மனச காயப்படுத்த கூடாது. நீங்க நிறைய காயப்படுத்திட்டீங்க. இது தப்புங்க ஐயா. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. கிளம்புங்க. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. நான் பாத்துக்கிறேன் அம்மாவை. டேய், உனக்கு நான் பாவம் பாவம்னு சொல்றேன். வேலை கிடைச்ச பாருங்க. அதை விட நீ வச்சா பரவாயில்ல. தெரியாது நல்லா இருக்கு.